Hi friends, welcome to Words Club Banking. Myself Pavitran Munusami. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய பேர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. ஸோ அது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாபாக இருக்கலாம், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஜாபாக இருக்கலாம். பட் திடீர்னு நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், ஸோ இப்போ நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், டேட் ஆஃப் ஜாயினிங் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் அந்த மாதிரி வந்து கேட்போம். ஓகே ஃபைன். ஸோ திடீர்னு இருந்துட்டு ஒரு 6 மந்த்துக்குள்ள இல்லை ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள வந்து ஏதாவது எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நம்ம ஜாபுக்கு போகணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? ஸோ ஒரு ஷார்ட் பீரியட்ல எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஓரியன்டான சைக்காலஜிக்கல் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். ஸோ நம்ம மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ், ஸோ நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஸோ அவங்களோட கோல்ஸை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ கோல் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு நான் காலையில் எழுந்திரிக்கும் போது ஏதோ ஒன்று இப்போ ஏதோ ஒரு நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரிடே நமக்கு நடக்குது, ஸோ யாருக்கிட்டே நம்ம பேசுகிறோமா. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறேன், நான் இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்கில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி சிபிஐ ஆஃபீஸர் ஆக போகிறேன். ஸோ இந்த மாதிரி தட் மீன்ஸ் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்துருச்சு, நான் கிளியர் பண்ணிட்டேன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயமெல்லாம் கேட்கும்போது ஸோ நமக்கு ஈச் அண்ட் எவ்ரிடே ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லேருந்து அந்த மாதிரி கிடைக்கும் போது அப்போ இமீடியட்டாக நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓகே, ஸோ அப்போ நம்ம கூட எக்ஸாம்ஸ் இந்த மாதிரிலாம் கிளியர் பண்ணால் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும் போல இருக்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம கோல் அப்படிங்கிறோம். ஸோ கோல் அப்படிங்கிறது எங்கே நம்ம பேச போகிறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக தான். ஓகேங்க, ரைட். ஸோ இப்போ இந்த கோல் வந்து எப்படி செட் பண்ணுறோம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாவோ இல்லை வேறு யாராவது ஒருத்தரோட ஆர்டிகல்ஸ் வேறு யாராவது ஒருத்தரோட ஸ்பீச்சை நம்ம கேட்கும்போதோ இல்லை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாடு டிஜிபி சார் வந்து சைலேந்தர் பாபு. ஸோ இவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனலாக இவரோட ஸ்பீச் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரமிச்செல்லாம் அவரோட ஸ்பீச் எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பர்சன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸு, ஸோ நம்மளோட ரியல் டைமில் கிடைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் திடீர்னு இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஜாபுக்கு போயிடுவாங்க. இது எப்படி நடக்குது, இந்த ஒரு மேஜிக் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். இன்னும் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா 6 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸா ஸோ ஒரு லாங் பீரியடாகவே வந்து நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கண்டினியூஸாக. ஸோ அவங்க கேட்கும்போது நமக்கு ஒரு மைண்டில் என்ன ஆகும், ஓகே இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. ஸோ நம்ம நிறைய ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அவங்க ஒரு 3 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ 3 இயர்ஸாக மேபி அவங்க நம்மளை விட 10th 12th வந்து அதிகமான மார்க் எடுத்திருக்கலாம். ஸோ அவங்க இந்த மாதிரி நான் 3 இயர்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்காக நான் படிச்சுட்டு இருக்கேன், என்னால் வந்து இன்னுமே கிளியர் பண்ண முடியல, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்மளோட மைண்ட் என்ன தோணும் இமீடியட்டாக, ஈவன் நமக்கு அந்த பற்றின ஒரு நாலேஜஸே இருக்காது, பட் ஆனால் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கஷ்டம் போல இருக்கு. ஸோ அப்படின்னு அப்போது சிம்பிளாக இதில் என்ன விஷயம் என்ன வந்து கான்செப்ட் இருக்குது அப்படின்னா இப்போ நமக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம வந்து இமிடியேட்டாக வந்து பிலீவ் பண்ணுவோம். ஸோ அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்கிற அந்த வேர்ட்ஸ் மூலியமாக ஸோ ப்ரெசன்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது நம்ம இமிடியேட்டாக வந்து நமக்கு அதனோட இம்பாக்ட் வந்து நமக்குள்ளே ஏற்படும். ஸோ அதை தான் வந்து சொல்ல வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவாக யாராவது ஒருத்தர் கேட்கும்போது தட் மீன்ஸ் ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி இப்போ நான் ஜாப்ல ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த டைமில் நமக்கு என்ன தோணும், இந்த எக்ஸாம்ஸ் ஈஸி தான் போல இருக்கு இப்படின்னு தோணும். அதே வந்து எக்ஸாம்ஸ் நான் 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், இன்னும் நான் கிளியர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு 0.5 0.1 வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது ஓ அப்போ இந்த எக்ஸாம்ஸ்ல நமக்கு கஷ்டம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு தோணும், நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான். ஓகே ஃபைன். ஸோ அப்போது இதில் ஆக்சுவலாக இதை வந்து நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் டிசைட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரோட திங்கிங் இதில் வந்து 10th வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கணும், ஸோ 12th வந்து ஒரு 90% எடுத்திருக்கணும், டிகிரியில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து படித்தவங்களுமே பெரிய லெவல் அச்சீவ் பண்ணுறாங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்டடீஸ்க்கும் நம்மளோட லைஃப்க்கும் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன், என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் அப்படின்னா ஸ்டடீஸ்க்கும் நம்ம இருக்கிற கரண்ட் பொசிஷனுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை, பெரிய வந்து சம்மந்தமெல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு கிடைக்கிற ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அவ்வளோதான். பட் நம்மளோட திங்கிங் எபிலிட்டி எந்த மாதிரி இருக்குது, ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பண்ணி வேரி ஆகும். ஓகேங்க, ரைட். ஸோ அப்போது சிம்பிளாக இதில் என்ன அப்படின்னா ஸோ நம்ம படிக்கிற கோர்ஸ்க்கோ இல்லை வந்து 10th 12th படிக்கிறதுக்கோ இல்லை இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இந்த சென்ஸ்
ஸோ இது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே ஒரு டாக்டரா முடிச்சவங்க கலெக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஸ்டடீஸ்க்கும் கலெக்டருக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்தது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ லைஃப்ல அச்சீவ் பண்றவங்க எல்லாருமே ஈவன் தட் இதெல்லாம் நம்ம பேச போனோம் அப்படின்னா, ஸோ ஸ்டீவ் பால் ஜாப்ஸ் இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர், ஆப்பிள் லேப்டாப்ஸ் இன்னைக்கெல்லாம் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவா, ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆப்பிள் ஃபோன் எல்லாம் வந்து ரொம்ப ஐஃபோன்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஸ்டீவ் பால் ஜாப்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர். ஆனால் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணல, ட்ராப் அவுட். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கம்பெனிஸோட ஸோ மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பில் கேட்ஸ் அவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள நடந்த சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ப்ரெசன்ட் ஆஃப் லைஃபாக இப்போ இருக்கு. ஓகேங்களா? ரைட், ஃபைன். இப்போ நமக்கு நம்ம டாபிக் வருவோம். ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த கோல் ஃபிக்ஸ் பண்றதுல தான் நமக்கு ப்ராப்ளமே இருக்கு மேக்ஸிமம். ஸோ இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா ஓகே இது வந்து நம்ம டைமிங்லாம் கிடையாது, நம்ம ஒரு 3 இயர்ஸ் ஆனாலும் சரி, நான் எப்படியாவது இன்னும் எவ்வளோ நாள் ஆனாலும் சரி நான் இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நம்ம ஜாபுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கோலா இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பா அதை வந்து அந்த கோல் வந்து நம்ம டிஃபைனடு, ஸோ இது 100% நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ எந்த ஒரு கோலுக்குமே டைம் பீரியட்னு ஒன்று இருக்கு. ஸோ ஈவன் நம்ம இந்த ஒரு ஆல்மோஸ்ட் இந்த நான் வீடியோவை எடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னாலும் அதை வந்து பர்டிகுலர் டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற நம்ம அந்த கோலுக்கான ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து கோல் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இந்த கோலை வந்து பார்த்தோம்னா நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி பேங்க் ஜாப் போயிருக்காங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு அவங்க யாராவது சொல்லும்போது நமக்கு வந்து ஓகே பேங்க் ஜாப் போகலான்னு தோணும். இதே வேற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கு அப்படின்னா நம்ம ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஐஏஎஸ் எல்லா எக்ஸாம்ஸுமே ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு 1 இயர் லெஸ் தென் 1 இயர்க்குள்ள எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனவங்களும் இருக்காங்க, பேங்க் ஆஃபீஸர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. டிஎன்பிஎஸ் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஜாப்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஃபைன். ஸோ அப்போ இந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல இவங்க எப்படி இந்த ஜாபுக்கெல்லாம் வந்து போவாங்க அப்படின்னா சிம்பிள். நம்ம நிறைய டைம் நிறைய படத்துலையும் அது மாதிரிலாம் கேட்டிருப்போம். நம்ம வந்து என்ன ஒர்க் வந்து செய்கிறோம், எவ்வளோ நாள் செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. அந்த ஒர்க் வந்து நம்ம எப்படி டெடிக்கேட்டடாக செய்கிறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ லாங் டைமாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாக வந்து நம்ம எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஷெடியூல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கணும். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், டெய்லி படிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து இந்த டைம்குள்ளே முடிக்கணும், இந்த டைமில் நமக்கு எக்ஸாம்ஸ் வருது, ஸோ அப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டேவும் நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் மீன்ஸ் அவங்க நிறைய டைம் வந்து படிக்கிறதுக்காக மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது இந்த கோல் வந்து எதுவானாலும் இருக்கலாம். அந்த கோல் வந்து 6 மந்த்தா இல்லை 1 இயர்க்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் அது ஆல்மோஸ்ட் நமக்கு கண்ணில் தெரிகிற மாதிரி எங்கன்னா டிஸ்பிளே பண்ணிடணும். இல்லை அப்படின்னா நமக்குள்ளே வந்து ஆல்மோஸ்ட் அது நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டேவும் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். ஸோ ரிசல்ட்டை பற்றி ஆல்மோஸ்ட் அப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டேவும் அந்த கோலுக்காக எவ்வளோ நேரம் வந்து செலவு பண்ணுறோம். இந்த இடத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எந்த ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டுக்குமே வந்து மெயினாக டைம் தான். ஸோ டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி டே 24 ஹவர்ஸில் எத்தனை மணி நேரம் வந்து நம்மளோட கோலுக்காக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா. ஸோ அப்போது ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு 6 மந்த்துக்குள்ள எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி ஜாபுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டெடிக்கேட்டடாக, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒர்க்கு தட் மீன்ஸ் அந்த படிக்கணும் அப்படின்றதுக்கும் ஓகே. ஸோ அதில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறோம் அப்படின்னும் போது அதில் வந்து டைம் போகிறது தெரியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறோம், ஒரு 2.5 ஹவர்ஸ் வந்து மூவி இருக்குது அப்படின்னா அந்த 2.5 ஹவர்ஸ் வந்து மூவி இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 2.5 ஹவர்ஸ் முடிஞ்சதே தெரியாது. என்னடா இப்போ தான் போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே படம் முடிஞ்சிருச்சுன்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ தட் அந்த கான்செப்ட் தான் எங்கேயுமே நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸை நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த சிலபஸ்க்குள்ளே என்டர் ஆகிடணும் அப்படின்னா
சிலபஸ்க்குள்ள கம்ப்ளீட்டா என்டர் ஆகும். ஒரு ஹிஸ்டரி படிக்கிறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில ஒரு வார் நடக்குதா இல்ல பர்டிகுலர் இயர் அந்த டைம்ல அப்படின்னும் போது அந்த புக்ஸ்ல அந்த விஷுவல் அப்பியரன்ஸ் வந்து நம்மளை சுத்தி இருக்கணும். ஸோ நம்மளோட விஷுவல் அப்பியரன்ஸ் அந்த மாதிரி சுத்தி இருக்கும்போது அப்பதான் வந்து நம்ம ரொம்ப டெடிகேட்டடா இன்ட்ரெஸ்டடா அந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மீனிங். ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் ஒரு 1 ஹவருக்குள்ள படிக்கணும் அப்படின்னு நினைச்ச சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் 1 ஹவர்ல படிக்க வேண்டியது ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த அளவு இன்வால்மெண்டடா டெடிகேட்டடா அந்த இடத்துல படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் ஆல்மோஸ்ட் இந்த கான்செப்ட் தான். ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கு 3 மந்த்ஸை வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா டெடிகேட்டடா இன்வால்மெண்டடா படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து கண்டிப்பா ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரவே வராது. டெஃபினட்டா சக்சஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? அப்போ ஷார்ட் பீரியட் அப்படின்னா நம்ம அந்த ஷார்ட் பீரியட்ல கிளியர் பண்றவங்க எல்லாமே ஸோ டக்குன்னு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க இமீடியட்டா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் மந்த்ஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே. ஓகேங்களா? ரைட். அப்போ இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோலை வந்து இந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அட் த சேம் டைம் அதை வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல தட் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேவும் அந்த 24 ஹவர்ஸ்ல அவங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். 24 ஹவர்ஸ்ல ஈவன் 20 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 4 ஹவர்ஸ் தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜாபை கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி கண்டிப்பா அவங்களுக்கு அவங்க படிக்கிற சப்ஜெக்ட் படிக்கிற அந்த அந்த கண்டென்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல வந்து ரொம்ப டெடிகேட்டடா இன்ட்ரெஸ்டடா உள்ள ஆல்மோஸ்ட் டெடிகேட்டடா உள்ள போயிடுவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த டைம் போறதே தெரியாது. அப்போ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் எக்ஸாம்ஸ் படிக்க வேண்டியதை ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள அவங்க சப்ஜெக்டை முடிச்சிருவாங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ஈவன் இது முடிச்சிட்டோம் அடுத்து இப்போ இன்னும் வேற என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அப்போ இதுக்கு ரிலேட்டடாக என்ன மாதிரி எல்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ரைட். ஓகே ஃபைன். இப்போ இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்றாங்க அப்படின்னா இந்த கோல் ஆல்மோஸ்ட் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 95% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கோலில் வந்து ஹோல்ட் ஆன் பண்ண மாட்டாங்க. தட் மீன்ஸ் இப்போ இப்போ வந்து நான் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஐ மீன் ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ் இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து அந்த சக்சஸ் ரேட் அந்த சக்சஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த டெஸ்டினேஷன் வர வரைக்கும் நம்ம அந்த கோலை வந்து ஹோல்டு பண்ணணும். ஸோ இந்த கோல் வந்து ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நான் நெக்ஸ்ட் கோலை ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஸ்டேட்ல அந்த ஒரு இதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கணும். பட் அதுக்குள்ள வந்து ஒரு 2-3 டேஸோ இல்லை ஒரு 1 or 2 வீக்ஸ் போகும்போதோ வேற ஏதாவது ஒரு பிசினஸ் ஐ மீன் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சக்சஸ் பண்ணவங்க இல்ல வேற ஏதாவது நமக்கு ஒரு அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கோலை வந்து பாஸ் பண்ணிட்டு அடுத்த கோலை கையில் எடுத்துருவோம். இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் இதுதான் வந்து நியர்லி 95% நம்மளோட கோல்ல வந்து ஹோல்டு பண்ணாம ஸோ நமக்கு நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் நமக்கு என்விரான்மெண்ட்ல நடக்கிற விஷயம் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளோட பழைய கோலை ஓகே ஆல்ரெடி டிசைட் பண்ண அந்த கோலை வந்து பாஸ் பண்ணிட்டு வேற ஒரு கோலுக்கு போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லாம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோலை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்றதுல மட்டும்தான் நம்மளோட ஃபுல் டைம் டெடிகேஷன்ஸும் நம்ம டைமும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த ஸ்டடீஸ் இந்த கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடையாது எந்த ஒரு கோலா இருந்தாலும் நம்ம ஈஸியா வந்து கிளியர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் தென் லாஸ்டா எண்ட் ஆஃப் இந்த வீடியோஸ்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த கோலை வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து அச்சீவ் பண்றோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நமக்கு மேஜர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கோலுக்கான சுச்சுவேஷன்ஸ் அமையும். ஓகேங்களா? அது வந்து ஒரு சிலருக்கு வந்து 3 மந்த்ஸில் நடக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு வந்து 6 மந்த்ஸில் நடக்கலாம், இல்லை வந்து 1 இயர் ஆகலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன். அப்போ நமக்கு அந்த அந்த ஒரு ஜாப் அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னா அந்த டிசைட் பண்ண அந்த மொமெண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது நம்ம ஒரு படிக்கிறது எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறது அப்படின்னா படிக்கிறதுக்கான விஷயத்த அந்த செகண்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம், அண்ட் தென் வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாம இமிடியேட்டா அதுதான் கரெக்ட் மொமெண்ட். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த ஒரு கரெக்டான ஒரு டிசிஷனை வந்து நம்ம செயல்படுத்துறது. ஓகேங்களா? எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம நேரம் காலம் டைம் அதெல்லாம் எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ இப்போ தோணுதா டக்குன்னு இமிடியேட்டா பண்ணோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா இது அந்த ஒரு கோல் வந்து உங்களுக்கு எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட லைஃப்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேவுமே வந்து நம்ம நினைக்காத அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஈச் அண்ட் எவ்ரி டேவுமே
திடீர்னு வந்து நம்ம ஏதாவது ஒரு படிக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருப்போம். அன்னைக்குன்னு பார்த்து நமக்கு பிடிச்ச ஒரு மூவி ஒன்று எதுலையாவது ஒன்று ஹாட் ஸ்டார்லையோ இல்லை ஏதாவது ஒன்று அமேசான்ல ஏதாவது ஒன்று சம்திங் இல்லை டிவிலேயே போட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் வந்து மாறும். ஓகேங்களா? அப்போ நம்மளோட மைண்ட் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லுவாங்க, மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிற வேர்டு மட்டும் எப்பவுமே மாறாது. பட் ஆனால் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறோம் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி இதே இடத்துல இருப்போமா, இப்படியே இருப்போமா, நம்மளோட ஏஜ் இப்படியே இருப்போமா அப்படின்னா கண்டிப்பாக இப்படி இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஈவன் முடிஞ்சு போன செகண்ட் வந்து எனக்கு இப்போ கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாற்றம் மட்டும் அந்த விஷயம், அந்த மாற்றம் மட்டும் தான் மாறாது, மீதி எல்லாமே மாறிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட கோலுமே வந்து நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட என்வரான்மெண்ட்ல நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளோட கோலையுமே மாற்றும். ஸோ அப்போ அந்த அடுத்த கோலை மாத்துறதுக்குள்ள என்ன பண்ணணும், ஒரு ஷார்ட் பீரியட்ல அதை நான் அச்சீவ் பண்ணிடணும். புரியுது இல்லைங்களா? ஸோ ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். இந்த கோல்ல இருந்து நான் அடுத்த கோல் எனக்கு வந்து வரத்துக்குள்ளேயே இந்த கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணி முடிச்சிடுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல 4 மந்த்ஸ்லலாம் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட 24 ஹவர்ஸ்ல ஈவன் தட் ஒரு 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 ஒர்க்ல ஒரு டாஸ்க்ல வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படின்னாங்கன்னா, கண்டினியூஸா தூங்காம கூட 2 டேஸ் 3 டேஸ்லாம் வந்து அந்த ப்ராசஸ்ல வந்து டெடிகேட்டடா இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர்லாம் இருக்காங்க. அது நம்ம இல்லைன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ப்ராக்டிக்கலாகவே இருக்குது. நம்மளாம் வந்து கண்டிப்பாக நைட்டில் ஒரு 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். ஆனால் ஒரு சில என்ன சொல்கிறது, அமேசிங் என்ன சொல்கிறது, ஒரு சில எக்ஸப்ஷன் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதை முடிக்கிற வரைக்கும் கம்பல்சரி நமக்கு தூங்கவே கூடாது. அது 2 டேஸ் ஆனாலும் சரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ இதை எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ட் பீரியட்ல வந்து சக்ஸஸ் ரேட்டுக்கு போகணும் அப்படின்னா, அப்போ நமக்கு ஒரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்ஸோ 3 மந்த்ஸ்லையோ நம்ம எந்த அளவு அந்த விஷயத்துக்காக வந்து எந்த அளவு நம்ம அந்த விஷயத்துக்காக நம்மளோட டைமை வந்து இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோலுக்காக மட்டுமே ஃபுல்லா ஈச் அண்ட் எவ்ரி டே எவ்ரி செகண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தது அப்படின்னாலும் ஒரு ஷார்ட் பீரியட்லேயே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து டெஃபினட்டா ஜாபுக்கு போக முடியும். ஸோ மேபி இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.